அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். த நேஷ்னல் சயின்ஸ் டே, தேசிய அறிவியல் நாள். ஸோ இந்த அறிவியல் நாள் அப்படின்றத ஏன் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, ஒரு இந்தியர் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்புன்றது பொதுவாக உலக நாடுகளில் எல்லா கண்டுபிடிப்புகளுமே மதிப்பு தகுந்த ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த இந்த நாளை சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? பொதுவாக ஒவ்வொரு நாடுகளிலுமே இந்த தேசிய அறிவியல் நாள் என்பது அந்த நாட்டில் குறிப்பாக எந்த ஒரு அறிவியலாளர்கள் அந்த நாட்டினுடைய பங்களிப்புக்காக அதிகமாக பயன்பட்டாரோ அவருடைய பிறந்த நாளை தான் என்ன பண்ணுவாங்க, தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த 28 பிப்ரவரி மாதம் 28 ஏன் அறிவியல் நாளாக கொண்டாடப்படுது அப்படின்றத நாம் ஒரு வரலாற்று ரீதியாக நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இதை நம்ம அறிவியல் நாளா பண்ணல, ஒரு நபருடைய பிறந்த நாளாவா எடுத்துட்டு நம்ம அறிவியல் நாளா கொண்டாடல. இது ஒரு நாட்டினுடைய உண்மையான அறிவியல் கொண்டாட்டம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஏன் நம்ம அப்படி ஒரு ஒரு நாடு ஒரு மிகப்பெரிய அறிவியல் கொண்டாட்டமாக பார்க்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அப்படி என்ன மாதிரி நிகழ்வு நடந்துச்சு அப்படின்றத நாம் இந்த தொகுப்புல பார்க்கலாம். ஓகே, சரி. முதல்ல இந்த பிப்ரவரி மாதம் 28 ஏன் இந்த தினத்தை சூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கிய வரலாறு இருக்கு. ஸோ இந்திய தேசிய அறிவியல் தொழில்நுட்ப கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கவுன்சில், அவங்க தான் முதலாக வலியுறுத்துறாங்க இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியை என்ன பண்ணுங்க, நேஷனல் சயின்ஸ் டேவா என்ன பண்ணுங்க, அறிவிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நேஷனல் சயின்ஸ் டே. சரி, இந்த நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்றத எந்த ஆண்டுல இருந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம்னா 1986 இருந்து நாம் கொண்டாடிட்டு வரோம். யாரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தேசிய அறிவியல் தொழில்நுட்ப கவுன்சில் அப்படின்ற கோரிக்கைக்கு ஏற்றவாறு அன்றைக்கு இருந்த இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க, 1986 தற்போது வரை இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியை நாம் கொண்டாடிட்டு வரோம் தேசிய அறிவியல் தினமாக. சரி, நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், பொதுவாக ஒரு அறிஞருடைய பிறந்த நாளை தான் ஒவ்வொரு நாடுகளும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சயின்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் ஈவெண்ட், ஒரு சயின்ஸ் இன்வென்ஷன் நடந்திருக்கு. அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், செலிப்ரேட் பண்றோம். சரி, ஸோ பொதுவாக இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்தியாவில் ஆய்வகங்கள், இந்த லெபார்டரி அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள் இந்தியாவில் சுயமான ஒரு ஆய்வகமே நமக்கு கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வங்கிகள் முதற்கொண்டு நமக்கு ஓனான ஒரு டெக்னாலஜி நமக்கு கிடையாது. அப்படி கிட்டத்தட்ட 1876, ஏன்னா இங்கிருந்த அனைத்து ஆய்வகங்கள் எல்லாமே வெள்ளைக்காரர்கள் ஏற்படுத்தின ஒரு ஆய்வுக்கூடங்களாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த ஆய்வுக்கூடங்களில் நம்ம போய் என்ன பண்ணுவோம், இந்தியன்ஸ் என்ன பண்ணுவோம், போயிட்டு ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ண முடியும். எந்த ஒரு இந்தியனும் என்ன பண்ணல, தன்னிச்சையாக சுயமாக ஒரு ஆய்வகங்களை தொடங்கவே இல்லை. அப்படி அந்த காலகட்டங்களில் 1876 வங்காளத்தைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் மகேந்திர லால் சர்கார் அப்படின்ற நபர் என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டில் என்ன பண்றாரு, ஒரு மிகப்பெரிய ஆய்வகத்தை தொடங்குறாரு. முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இந்தியர்களுடைய கண்டுபிடிப்பு தான். அதில் எந்த விதமான அயல்நாட்டுடைய கலப்பு எதுவுமே கிடையாது. லால் சர்கார் மகேந்திர லால் சர்கார் அப்படின்ற ஒரு நபர். இவர் வங்காளத்தை சேர்ந்த ஒரு பெருமை மிக்க ஒரு அறிவியல் அறிஞர். ஸோ தன்னுடைய வீட்டில் என்ன பண்றாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு லெபார்டரி ஏற்படுத்துறாரு, ஒரு ஆய்வகங்கள் ஏற்படுத்துறாரு. அந்த ஆய்வகத்துக்கு பேரை கோருகிறது இந்திய அறிவியல் வளர்ச்சி கழகம். அது பெரிய தான், இந்திய அறிவியல் வளர்ச்சி கழகம், இந்தியன் அசோசியேஷன். இங்கிலீஷ்ல சொல்றேன், இந்தியன் அசோசியேஷன்,
இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ். கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற முதலாக இந்தியரால் தொடங்கப்பட்ட ஒரு முதல் இந்திய ஆய்வகம் 1876 மகேந்திர லால் சர்கார் அப்படின்ற நபரால் தொடங்கப்பட்டது. ரைட். இப்போ இந்த சர்காருடைய இந்த தூண்டுதல் தான் ராமன் விளைவு கண்டுபிடிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுது. ஏன்னா 1876 தொடங்குறாரு, 1904 இறந்துறாரு திரு மகேந்திர லால் சர்கார். இதோட ஒரு பார்ட் முடியுது. சரி, இப்போ இந்த பகுதிக்குள்ள வரும். பிப்ரவரி 28 ஒரு நேஷனல் சயின்ஸ் டேவாக கொண்டாடுறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் விளைவு முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. ஏன்னா 26 ஆல்மோஸ்ட் ஒரு அறிக்கையை கொடுத்துருப்பாரு ராமன். ஆனால் பிப்ரவரி மாதம் 28 1928 தான் ராமன் விளைவு முழுமையாக நிறைவு செய்யப்பட்டிருக்கும். அதனால தான் நம்ம இன்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்றத நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரி, இந்த நாளில் நம்ம குறிப்பிடும் போது பொதுவாக ராமன் அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டே கிடையாது. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நார்மல் ஒரு கிளர்க்கு, இந்த கணக்காளராக, அதாவது கிளரிக்கல் ஜெனரல் அப்படின்ற பதவிக்கு தான் கல்கத்தாவில் போய் நியமனம் செய்யப்பட்டிருப்பார். இந்திய நிதி சேவைன்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஃபினான்ஷியல் சர்வீஸ், இந்தியன் ஃபினான்ஸ் சர்வீஸ், இந்திய நிதி சேவையில் கிளரிக்கல் ஜெனரல் அப்படின்ற பதவிக்கு திரு ராமன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பார். பட் ஆனால் 1904 திரு மகேந்திர லால் சர்கார் இறந்துருவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த ஆய்வகத்தை தன்னோட இணைச்சிக்கிறார் திரு ராமன். இணைச்சிக்கிட்டு இந்த மாதிரி விடுமுறை காலங்களில் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறாரு, அந்த ஆய்வகத்தில் என்னென்ன இருக்கோ அதை அனைத்தையுமே நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்படி பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. திரவங்கள் மீதான ஒளியியல் அப்படின்ற தத்துவத்தில் ஒரு எண்ணம் வருது. ஆக்சுவலாக பொதுவாக திரவங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக ஆக்சுவலி திரவம் மட்டும் கிடையாது, ராமன் எஃபெக்ட் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ராமன் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் லைட்டை பற்றி தெரியும். ஓகே, லைட்டோடைய ஸ்பீடுன்றது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஓகே, இப்போ லைட் வந்து எல்லாத்துலேயும் ட்ராவல் ஆகும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் சாலிடு, லிக்விடு அண்டு கேஸ், இது மூணுலையும் நமக்கு ட்ராவல் ஆகும். ஓகே, இல்லை எந்த குழப்பமும் இல்லை. திரவங்களின் மீதான ஒளிகள் அப்படின்றது ஒரு ஒளி சாலிட்லேயோ லிக்விட்லேயோ அல்லது கேஸ்லேயோ ட்ராவல் ஆகும்போது ஒளியில் என்ன மாறுபாடு இருக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் அவர் எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரிசம் எடுத்திருப்பார் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட் ப்ரிசம் எடுத்திருப்பார். டிரான்ஸ்பரண்ட் ப்ரிசம் இதை தான் அவர் சூஸ் பண்ணியிருப்பார் இல்லையா. இந்த டிரான்ஸ்பரண்ட் ப்ரிசம் அவர் எடுத்துட்டு ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் சொல்லுவார். மோனோக்ரோமேட்டிக்னா சிங்கிள் கலர்டு லைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிங்கிள் கலர் லைட் என்ன பண்ணுறாரு, இந்த ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணுறாரு. சரி, கண்டிப்பாக இந்த லைட் என்ன ஆகும், இந்த டிரான்ஸ்பரண்ட் ப்ரிசம் வழியாக பாஸ் ஆகி கண்டிப்பாக வெளியில் வரும். இப்போ அவருடைய கேள்வி என்னன்னா, நான் அனுப்பின லைட்டு பேர் தான் இன்சிடென்ட் லைட்னு சொல்லுவோம். என்னது இன்சிடென்ட் லைட், ஐஎல். வெளியில் வர்றது என்னது நமக்கு ஸ்கேட்ரிங், இல்லை உள்ளேருந்து வெளிலேருந்து நான் கண்டிப்பாக ஸ்கேட்டர் ஆகும். அதாவது ரிஃப்ளெக்டட் லைட் அப்படின்னு சொல்லலாம், ரிஃப்ராக்டட் லைட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ எனக்கு உள்ள வந்த ஒரு கதிரோடைய வேவ் லென்த்து இந்த ப்ரிசம் விட்டு வெளியில் வரும்போது, அதான் வேவ் லென்த்னா கண்டிப்பாக ஃப்ரீக்வன்சி இருக்கணும் இல்லையா. ஃப்ரீக்வன்சி எனக்கு வெளியில் வரும்போது சேம் ஃப்ரீக்வன்சியாக இருக்குமா, இல்லை நான் அனுப்பின ஃப்ரீக்வன்சியை விட எனக்கு லோயர் ஃப்ரீக்வன்சியாக வெளியில் கிடைக்குமா, இல்லை அதை விட அதிகமாக கிடைக்குமா? இதுதான் அவருடைய மெயின் கேள்வியாக இருந்துச்சு. இதுதான் நம்ம என்ன சொல்லணும், திரவங்கள் மீதான ஒளியியல் தாக்கம். ஒரு திரவங்களில் ஒளி ஊடுருவி வெளியில் வரும்போது அந்த ஒளியில் இருக்கக்கூடிய அதிர்வெண் அப்படின்றது பொதுவாக என் அப்படின்னு சொல்லுவோம், வேவ் லென்த் அப்படின்றத லேம்டா அப்படின்றது பிடிக்கும். அப்படி அந்த அதிர்வெண்ணானது அந்த
ப்ரிசம் விட்டு வெளியில வரும்போது எனக்கு அதிகமா இருக்குமா, இல்ல அந்த ஃப்ரீக்வன்சி விட குறைவாக இருக்குமா, எனக்கு சமமா இருக்குமா? அப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, எந்த ஒரு பொருளையும் திடமா இருக்கட்டும், திரவங்களா இருக்கட்டும், வாயுகளா இருக்கட்டும், ஒரு ஒளியானது அந்த பொருளை விட்டு வெளியே வரும்போது என்ன இருக்கும்? அதை விட அதிகமா தான் இருக்கும் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். இதுல எங்க சாலிட்ல. ஸோ இதான் திரவங்கள் மீதான ஒரு ஒளியியல் தாக்கம் அப்படின்றத குறிப்பிடுகிறார். சரி, அப்போ 1904 அவர் இறந்துடுறாரு. இறந்த பின்பு அந்த இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற இந்த நிறுவனத்தை தன்னோட இணைத்து கொண்டு ஒரு ஓய்வு ஓய்வு நேரங்களில் அவருடைய ரிலாக்ஸேஷன் டைம்ல அதில் இருக்கக்கூடிய அனைத்து ஆய்வக பொருட்களும் என்ன பண்றாரு, தன்னோட ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். அப்படி மேற்கொள்ளும் போது பலவிதமான விஷயங்கள் அவருடைய பார்வைக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன பண்றாரு, ஒரு 1926 முதலாக ஒரு கட்டுரை வெளியிடுறார் திரு ராமன். என்ன கட்டுரை அப்படின்னா, திரவங்கள் மீதான ஒளியியல் குறித்த ஒரு ஆய்வு கட்டுரையை 1926 வெளியிடுகிறார். இப்போ நான் சொன்னோம் இல்லையா, ஸோ ஒரு திடம், திரவம், வாயு இதில் ஒளி ஊடுருவும் போது அதோடைய அதிர்வெண் அதிகமாக இருக்குமா, குறைவாக இருக்குமா, அல்லது சமமாக இருக்குமா அப்படின்ற மாறுபாடை ஒரு தொகுத்து என்ன பண்றாரு 1926 வெளியிடுகிறார். இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அன்றைய காலங்களில் வந்து மேகசின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்டையரா வந்து ஆங்கிலேயருடைய வசம் தான் இருந்துச்சு. அப்போ இந்தியர்கள் எந்த விதமான ஒரு அறிவியலை வந்து மேற்கொண்டாலும், அதை கட்டுரையாக வடிவமைத்தாலும், அது அனைத்துமே எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலேயருடைய ஆய்விதழ்களில் தான் வெளியிடப்படும். ஆனா முதலாக இந்த இந்திய வளர்ச்சி கழகத்தாலே அன்றைக்கே தொடங்கப்பட்டிருக்கும். அதாவது இந்திய இயற்பியல் இதழ்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஜேர்னல் ஆஃப் பிசிக்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அனைத்து அறிவியல் அறிஞர்களும் ஆங்கிலேயருடைய மேகசின்ல தான் தன்னுடைய கட்டுரைகளை வெளியிடுவார்கள். ஆனா முதலாக இதுதான் மிகப்பெரிய பெருமை. இந்த ராமனுடைய விளைவு முதலாக ஆங்கிலேயருடைய இதழ்களில் வெளியில வரல. இந்த இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் சொல்லக்கூடிய இந்திய வளர்ச்சி கழகத்தினுடைய ஒரு இதழ் ஆன இந்தியன் ஜேர்னல் ஆஃப் பிசிக்ஸ், இந்தியன் ஜேர்னல் ஆஃப் பிசிக்ஸ் இல்லையா, இந்தியன் ஜேர்னல் ஆஃப் பிசிக்ஸ், இந்த கட்டுரையில முதலாக இந்த ராமன் விளைவு வந்து வெளியிடப்படுது. ஸோ 1926 தன்னுடைய ஆய்வுகளை கட்டுரை மூலமா வெளியிடுகிறார். சரி, அப்போ இந்த தினத்தை தான் சார் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ ராமனுடைய விளைவு முழுமையாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டு வெளியிடப்படலை. இந்த பணி எப்போ முழுமையடையது என்றால் பிப்ரவரி மாதம் 28, 1928. இந்த ஆண்டு இந்த தினத்தை தான் நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்றத கொண்டாடிட்டு இருக்கோம். யாரினுடைய வலியுறுத்தலின் பேர் என்றால் இந்திய தேசிய கவுன்சில் இந்திய தேசிய அறிவியல் தொழில்நுட்ப கவுன்சில் அவர்களின் வலியுறுத்தலால் 1986 நம்ம என்ன பண்றோம், செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை நிறைய நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த ராமனுடைய கண்டுபிடிப்புகள்ல எந்த விதமான அயல் நாட்டினுடைய கருவிகளும் பயன்படுத்தவே இல்லை. இதுதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம். முழுக்க 100% இந்தியர்களுடைய கருவிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இந்த ஆய்வுகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. சரி, இதுல என்னோட தனி சிறப்பு என்னன்னா, அன்னைக்கு இதனுடைய மொத்த செலவினம், இந்த ஆய்வுகளை மேற்கொண்டார் இல்லையா, அந்த மொத்த செலவினங்களில் சில நூறுகள் தான், அதாவது ஒரு 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் தான் அன்றைய காலங்களே செலவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்றைய காலங்களில் பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாதான் பல விதமான கண்டுபிடிப்புகள் மேற்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு ஒரு வாழ்க்கையை நோக்கி, ஒரு காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது, அந்த 26லேருந்து 28 காலங்களில் வெறும் 300லேருந்து 500 ரூபாய் வரைக்குமே இந்த செலவினங்கள் இருந்ததாக வரலாறுகள் நமக்கு தெரிவிக்குது. ஓகே, ஸோ இதில் நிறைய விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இதில் பல பேர் இந்தியர்கள்லேருந்து பல பேர் ஃபாரின் கண்ட்ரியில் வேலை பார்த்தவங்க இந்த ராமனுடைய கண்டுபிடிப்பை பார்த்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் இந்தியாவுக்கே வந்து ராமனுடைய வழிகாட்டி, ராமனை மென்டாரா அக்செப்ட் பண்ணி இந்தியாவில் உருவான பல சயின்டிஸ்ட் இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா திரு விக்ரம் சாராபாய் அண்ட் ஹோமிஜே பாபா. ஸோ மிகப்பெரிய துடிப்பு மிக்க இளைஞராகவும் இருந்தார்கள்.
ராமனுடைய இந்த கண்டுபிடிப்பை வியந்து நாங்கள் இந்தியாவிற்கு அர்ப்பணிக்க போறோம், எங்களுடைய ஒட்டுமொத்த திறமைகளையும் இந்தியாவிலே செலுத்த போறோம் அப்படின்றதை ராமனை மென்டாரா எடுத்துக்கிட்டு ராமனும் அவர்கள் என்ன பண்ணாங்க, கைட் பண்ணாங்க. சரி, இதுல குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதே ராமனை வந்து பல நாடுகள்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பிரிட்டன்லையும் கூப்பிட்டுருக்காங்க, அமெரிக்காவிலையும் கூப்பிட்டுருக்காங்க, வாங்க இந்த நாட்டில் வந்து பணி செய்யுங்க, எங்க நாட்டில் வந்து வேலை பாருங்கன்னு சொல்லும் போது, அப்போ ராமனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வாசகம் என்னன்னா, என் உழைப்பையும் வாழ்வையும் என் தாய்நாட்டுக்கு அர்ப்பணிப்பேன் அப்படின்றத ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். ஏன்னா இதை மறுபுறமாக நான் அப்துல் கலாம்கிட்ட நம்ம பார்க்கலாம். அப்துல் கலாமனுடைய ஆராய்ச்சியை பார்த்து பல வளர்ந்த நாடுகள் வியந்தது உண்டு இல்லையா? அதில் ராமனும் ஒரு குறிப்பிட்ட நபராக நாம் சொல்ல முடியும். அப்படி வந்து பிரிட்டனுக்கும் அமெரிக்காவும் அழைப்பு விடுத்த போது ராமன் அதை மறுத்துவிட்டு, என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் என்னோட ஒட்டுமொத்த வாழ்வும் என் தாய்நாட்டுக்கே நான் அர்ப்பணிப்பேன் அப்படின்றத ஒரே வார்த்தையில சொல்லி முடித்தார். சரி, இப்போ இந்த மாதிரி ஆரம்ப நிலையில வங்காளத்துல தான் பணிபுரியணும்னு நான் சொன்னேன். ஸோ அப்புறம் என்ன பண்றாரு, கல்கத்தால இருந்து என்ன பண்றாரு, ஸோ பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாரு. ஸோ அவருடைய பணியை அங்கே முடிச்சுட்டு என்ன பண்றாரு, பெங்களூர்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை ஏற்படுத்தார், ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய அமைப்பை ஏற்படுத்துறார். அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய மிகப்பெரிய இந்த மூட நம்பிக்கைகள்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஏன்னா ஒரு மிகப்பெரிய நேஷனல் இன்ஸ்டியூட்டா இன்னைக்கு அது கருதப்படுது. ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. சரிங்களா? அந்த அடிக்கல் நாட்டும் போது என்ன பண்றாருன்னா, நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஐயரை கூப்பிடுவோம், இந்த பூஜைகள்லாம் பண்ணி நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஆனா முதலா மக்கள் தெளிவு பெறுன்றதுக்காக தன்னுடைய இந்த ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை தொடங்கும் போது ராகு காலத்துல தான் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அது போக அந்த அடிக்கல் எடுத்து வைப்பாங்க இல்லையா, அதை அடிக்கலை எடுத்து கொடுத்தவர் யார் என்றால் 5 கைம்பெண்கள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தும் தற்போது அந்த ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்பது பல சயின்டிஸ்டோடைய ஆய்வகமாகவும் பல சயின்டிஸ்ட் உருவாக்கக்கூடிய தளமாகவும் இன்னைக்கு அந்த இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. ஆனா அவர் எந்த நல்ல நேரமும் பார்க்காம ராகு காலத்துல தான் தொடங்கினாரே. அது போக எந்த ஒரு ஐயரை வச்சோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த விஷயங்களை அவங்க பயன்படுத்தாம கைம்பெண்களை வைத்தே அந்த ஆய்வகத்தை அன்றைக்கு தொடங்கினார் என்பது அவர் எப்படி பார்க்க முடியுது, ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவாளராகவும் அவரை பார்க்க முடியுது அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ குறிப்பாக என்ன சொல்றாருன்னா, மருத்துவம் இவருடைய படைப்பு என்பது இந்த அறிவியல் மட்டும் இல்லாம மருத்துவம், விண்வெளி ஆராய்ச்சி, வேளாண்மை போன்ற பல துறைகளில் இவருடைய கண்டுபிடிப்புகள் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ராமனுடைய ஏன் இந்த படைப்பை இவ்வளவு நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா, ராமனுடைய விளைவு என்பது ஒரு சின்ன விஷயத்துல நம்ம சுருக்கி பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்தியா வந்து பல டெக்னாலஜியில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம், அது நமக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக எரிசக்தி பற்றாக்குறையில பின்தங்கி இருக்கிறோம். காலநிலை மாற்றம் மிகப்பெரிய பிரச்சனை, ஹீட் மைட்டிகேஷன், வெப்பநிலை மாற்றங்கள் மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. அப்போ இந்த மாதிரி தருணங்கள்ல நம்ம ராமனை என்ன பண்ணணும் நினைச்சு பார்க்கணும். இப்ப காலகட்டங்களில் எந்த விதமான ஆங்கிலேயருடைய உதவி இல்லாம, ஆங்கிலேயருடைய அறிவியல் சார்ந்த கோட்பாடுகள் இல்லாம, முழுக்க முழுக்க இவருடைய கோட்பாடை மையம் மட்டும் வைத்து, இந்தியர்களுடைய கருவிகளை மட்டுமே வைத்து ஒரு மிகப்பெரிய அறிவியலில் ஒரு புத்துயிரை தந்த மனிதர் என்றால் அது ராமன். அதனாலவே என்ன சொல்றாங்க, இந்திய அறிவியலுக்கு புத்துயிர் தந்த மனிதர் என்றால் அது ராமன். ஏனென்றால் நம்ம பெரிதாக நினைக்கக்கூடிய விக்ரம் சாராபாய், ஹோமிஜே பாபா அவர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு காரணமே ராமன் தான் அப்படின்றத பல வகையில நம்ம குறிப்பிட முடியும். சரி, இதன் விளைவாக இவருக்கு அரசாங்கம் என்ன பண்ணாங்க, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. முதலாக இந்திய நாடு என்ன பண்றாங்க, பாரத ரத்னா அப்படின்ற விருதை அறிமுகப்படுத்துறாங்க இல்லையா? இந்த பாரத ரத்னா விருதை அறிமுகப்படுத்தும் போது அந்த முதல் விருதை யாருக்கு சமர்ப்பிக்கிறாங்க என்றால் ராமனுக்கு தான் சமர்ப்பிக்கிறாங்க. ராமனுக்கு பாரத ரத்னா விருது முதலாக கொடுக்கப்பட்டது யாருங்க, ராமனுக்கு 1954. ஆனா இந்த ராமனுடைய விருதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே 1930 என்ன பண்றாங்க, அவருக்கு நோபல் பிரைஸ் அப்படின்றது அவர்களுக்கு வழங்கப்பட்டுருச்சு. ஸோ ராமனுடைய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அப்படின்னு குறிப்பிடலாம். ராமனுடைய மிகப்பெரிய ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, உலகத்தை ஈர்த்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்றால் அது ராமன் விளைவு. ராமன் விளைவு என்பது ஒரே பார்வையில் நம்ம குறிப்பிட வேண்டும் என்றால்
திரவங்களின் மீதான ஒளியல் என்ற ஒரு வாசகத்துடன் சொல்லலாம். ஸோ இதுதான் ஏன் இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல போட்டித் தேர்வு ரீதியாக என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ராமனுக்கு எந்த ஆண்டு, இதுல நம்ம என்ன முடிவா தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு கட்டுரையில சொல்லப்பட்ட விஷயம். இதில் போட்டித் தேர்வுல நீங்க தெரிஞ்சக்கூடிய விஷயம், போட்டித் தேர்வுல என்ன கேட்பாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையும் படிச்சுட்டு இதில் நம்ம போட்டித் தேர்வு வாயிலாக எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட். இதுல போட்டித் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய முதன்மையான ஒரு கேள்வி என்பது, இந்தியாவில் எந்த நாள் தேசிய அறிவியல் நாள் கொண்டாடப்படுது? பிப்ரவரி மாதம் 28. என்ன காரணம் கேட்டா, 1928ல இந்த ராமன் விளைவு முடிவாக கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, எந்த வருஷத்துல இருந்து கொண்டாடுறோம் அப்படின்னா 1986. யாருடைய வேண்டுதலுக்கு இணங்க அப்படின்னு, இந்திய தேசிய அறிவியல் தொழில்நுட்ப கவுன்சில் அவருடைய வலியுறுத்தலுக்கு இணங்க. இதுதான் முதன்மையான கேள்வியா இருக்கும் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்த கேள்வி என்னவா இருக்கும் நமக்கு? எஸ், இந்த கேள்விக்கெல்லாம் எந்த ஆண்டு திரு ராமன் அவர்களுக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டுச்சு? இது ஒரு கேள்வியை கேட்கலாம். இது நமக்கு தெரியும், 1930. எந்த ஆண்டு திரு ராமன் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது? அது 1954. இந்த இயரையும் டிஎன்பிசியான கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரியான தகவலை வந்து நீங்க தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பொதுவாக. அப்ப இந்த மாதிரி இந்த நாள் வரும்போது அந்த நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படின்றத ஒரு பரந்த பட்சத்தில் நம்ம தெரிஞ்சு கொண்டா மட்டுமே அடுத்து நம்ம குரூப் 1 போன்ற தேர்வுகளை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய துணைவா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வீடியோக்குள்ள தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கான தகவலை இதுல கேட்டு பெறுங்க. இதுக்குள்ள கூடுதலாக நம்மளோட இன்ஸ்டியூட்ல ஜேடிஓ அப்படின்ற ஒரு பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான தகவல் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கால் பண்ணி உங்கள் தகவலை கேட்டு பெறுங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருண்ராஜ். நன்றி, வணக்கம்.